Hello everyone, myself Saravanan from Gate Acharya. So GATE 2025 நியூ அப்டேட்ஸ் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கான கொஷின் பேப்பர்ஸ் என்ன கொஷின் பேப்பர் நீங்கள் எழுதுனீங்க அதுக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம். மீன் வாயில் வந்து உங்களுடைய ஆன்சர் கீ என்னங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஒரிஜினல் ஆன்சர் கீ கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஐஐடி ரூர்க்கி வெப்சைட்டில் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுடைய கேட் அப்ளிகேஷன் போர்ட்டல் யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சே நீங்கள் போகலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா போர்ட்டல் இப்படி தான் இருக்கும். இங்கே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கும் டீட்டெயில்ஸ். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போர்ட்டல் அப்படிங்கிற பிளேஸில் நீங்கள் போனீங்கன்னா ரெகுலராக நீங்கள் கொடுக்கக்கூடிய யூசர் ஐடி பாஸ்வேர்டு. ஸோ இதுலேருந்து நீங்கள் உள்ள லாகின் பண்ணி போகலாம். ஸோ இதுலேருந்து என்னன்னா நம்மளும் கேட் எழுதியிருக்கோம். ஸோ கேட் 2025 எக்ஸாமினேஷன் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் மைசெல்ஃப் ஆல்சோ ரிட்டன் தி எக்ஸாமினேஷன். ஸோ என்னுடைய கொஷின் பேப்பர் ஆன்சர்ஸ் எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் மீன்வாயில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் இருக்கிற பட்சத்தில் ஆன்சர் கீ பார்க்கணும், சீரியஸாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் உங்களுக்கு உங்களுடைய மார்க் அப்ராக்சிமேட்டாக நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம். இன்கேஸ் உங்களுடைய மார்க் மார்க் அவுட் ஆஃப் 100 வந்துச்சுன்னா எவ்வளோ வந்திருக்குன்னு வச்சுட்டு நீங்கள் அதை வச்சு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இன்கேஸ் யூ கேன் ஏபிள் டு குவாலிஃபை இன் கேட் எக்ஸாமினேஷன்ஸ் இன் கேஸ் ஆஃப் ஓபிசி கேட்டகரி அண்ட் எஸ்சி எஸ்டி ஆர் மேபி ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் வேரி ஆகும். நார்மலாக எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு எழுதக்கூடிய நம்பர் ஆஃப் செஷன் என்னங்கிறதும் பார்க்கணும். இன்கேஸ் நம்பர் ஆஃப் செஷன் மோர் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு பேப்பர் டிஃபிகல்ட்டியாக இருந்ததுன்னா நார்மலைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ லாகின் கொடுக்குறேன். ஸோ கொடுத்தோன்னே உங்களுக்கான டீட்டெயில்ஸ் என்ரோல்மெண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக முக்கியமாக இதில் நான் சொல்ல மறந்துட்டேன், கண்டெஸ்ட் ஆன்சர் கீ. இன்கேஸ் உங்களுக்கு ஆன்சர் கீ கொடுத்ததில் உங்களுக்கு ஒரு டிஃபிகல்ட் இருந்தது, இல்லை உங்களுடைய ஆன்சர் ஆக்சுவல் ஆன்சர் ஒரு மாதிரி வந்திருக்கு, பட் நீங்கள் கொடுத்த ஆன்சர் கீ ஐஐடி ரூர்க்கி கொடுத்த ஆன்சர் கீ நீங்கள் வந்து ராங்காக ஃபீல் பண்ணீங்கன்னா அதை வந்து நீங்கள் கண்டெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் மீனிங். ஸோ நீங்கள் அவங்களுக்கு எகெயின்ஸ்டாக நம்ம வந்து நம்மளுடைய டீட்டெயில்டு ஆன்சர் சொல்யூஷன்ஸ் எப்படி சால்வ் பண்ணிங்கிறத போட்டு நம்ம புட்டப் பண்ண முடியும் அவங்களுக்கு. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அவங்க ஃபைனலாக உங்களுடைய ரிசல்ட்ஸ் கொடுக்கல, they released only the question paper corresponding ஒரு actual answer key which is provided by IIT Roorkee. ஸோ இதுல இருந்து உங்களுடைய ரெஸ்பான்ஸ் இன் தி சென்ஸ் நீங்க என்ன ஆன்சர் பண்ணிருக்கீங்க அதுவும் ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்டா கொடுத்துட்டாங்க. ஸோ அதை வச்சு நீங்க கம்பேர் பண்ணி பார்த்து ஸோ நீங்க இன்கேஸ் நீங்க வந்து கண்டெஸ்ட் பண்ணணும்னா பண்ணலாம். ஸோ ஆக்சுவலா ரிசல்ட்ஸ் ஃபார் கேட் எக்ஸாமினேஷன் மார்ச் 15th ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் டேட்ல தான் வரும். ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி இன் கேஸ் ஆஃப் ஃப்ரைடே அந்த மாதிரி வரும். ஸோ அதனால வந்து அதுக்கு முன்னாடி ப்ரியரா உங்களுக்கு இது பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த கண்டெஸ்ட் பண்ணணும்னு சொன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான சொல்யூஷன் எல்லாம் டீட்டெயிலா போட்டு எந்த கொஸ்டின்ஸை கிளைம் பண்றீங்க அப்படிங்கறத போட்டு நீங்க அப்லோட் பண்ணலாம். ஸோ இன்கேஸ் அது ஒரிஜினலா இருக்கிற பட்சத்துல நீங்க இந்த கண்டெஸ்ட் பண்றதுக்கான அமௌண்ட் 500 ரீஃபண்ட் வந்துடும். அதர்வைஸ் அந்த நீங்க 500 rupees பேமெண்ட் பண்ணி தான் ஆக்சுவலா கண்டெஸ்ட் பண்ணணும். ஸோ இன்கேஸ் நீங்க கான்ஃபிடென்டா இருந்தீங்கன்னா ஸோ அந்த 500 rupees வந்து ரீஃபண்ட் வந்துடும். அதர்வைஸ் நீங்க உங்களுடைய 500 வந்து சரியா இல்லாத பட்சத்துல உங்களுடைய ஆன்சர் சொல்யூஷன் சரியா இல்லாத பட்சத்துல அந்த 500 rupees ரீஃபண்ட் வராது அப்படிங்கிற சொல்லிக்கிறேன். ஒன்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஆப்ஷன் சார் உங்களுடைய டவுன்லோட் மாஸ்டர் கொஸ்டின் பேப்பர், ரைட், மாஸ்டர் கொஸ்டின் பேப்பர் வித் ஆப்ஷன்ஸோட இருக்கும். டவுன்லோட் ஆன்சர் கீ இருக்கு, யுவர் ரெஸ்பான்ஸ்ல தான் நம்மளுடைய ஆக்சுவல் நம்ம ஆன்சர் பண்ண ரெஸ்பான்ஸ் இருக்கு. ஸோ நம்மளுடைய டவுன்லோட் மாஸ்டர் கொஸ்டின் பேப்பரை ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணிக்குவோம், அதுக்கப்புறம் டவுன்லோட் ஆன்சர் கீ பண்ணுவோம், அதுக்கப்புறம் நம்மளுடைய ரெஸ்பான்ஸையும் டவுன்லோட் பண்ணிக்குவோம். ஸோ டவுன்லோட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். ஸோ அதுல எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ திஸ் வாட் தி கொஸ்டின் பேப்பர். ஸோ ஜெனரல் ஆப்டிடியூட் ஃபர்ஸ்ட் செக்ஷனா இருக்கும். ஸோ நம்மளுக்கு கொடுத்த நார்மலா வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பர்ல கொஸ்டினும் ஷஃபிளா இருக்கும். நீங்க உட்காந்துட்டு இருக்கீங்கன்னா நியர்பை கம்ப்யூட்டர் இருக்கக்கூடிய பீப்புளுக்கு ஷஃபிளா இருக்கும். டிஃப்ரெண்ட் ஒரு செக்ஷன் தான் ஒரு பேப்பர் தான் செட் பண்ணியிருப்பாங்க. பட் அதுல வந்து பேஸ்ட் ஆன் உங்களுடைய கம்ப்யூட்டர் பொறுத்து மற்ற கொஸ்டின் பேப்பர் வந்து நேம்டு ஏபிசிடி அல்லது ஒரு 1 2 3 4 வந்து சஃபிள் பண்ணி வச்சிருப்பாங்க. கொஸ்டின்ஸும் சஃபிள் ஆயிருக்கும், ஆப்ஷனும் சஃபிள் ஆயிருக்கும். ஸோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து கம்பேர் பண்ணி பார்க்கறது எப்படிங்கிற பார்ப்போம். ஸோ இதுல வந்து காவியா அப்படிங்கிற Q1 கொஸ்டின் பேப்பர் இது எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் கொஸ்டினா வரும்னு சொல்ல முடியாது. பட் இது ஸ்டாண்டர்டா இருக்கக்கூடிய ஒரு மெத்தடு. பட் நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் சீட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வேறவையா கூட இருக்கலாம். ஸோ அது மேபி இங்க வந்து 5th 6th கொஸ்டினா கூட இருக்கலாம். இது மாதிரி ஆன்சர் கீ கொடுத்துருக்காங்க, செஷன் 4 கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட், கொஸ்டின் டைப் MCQவா MSQவா NAT டைப் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க இது ஆன்சர் கீழ. ஸோ இது வந்து ஆப்டிடியூட் செஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் செஷனா W இருக்கு, GA. ஸோ கீ அண்ட் ரேஞ்ச். ஸோ ஒரு சில MSQக்கு வந்து பாத்தீங்கன்னா சரி NATக்கு நியூமரிக்கல் ஆன்சர் இருக்கிறதுனால ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க ஃப்ரம் ஆன்சர் டு ஆன்சர் என்ன நம்பரா இருக்க முடியும். அது மாதிரி கீ வந்து ஆப்ஷன்ஸ் என்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மார்க்ஸ் வந்து அது கரஸ்பாண்டிங் வெதர் இட் இஸ் 1 mark or 2 mark அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து நம்மளுடைய கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்து பார்ப்போம். ஸோ நார்மலா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து காவியா. ஸோ என்னுடைய ரெஸ்பான்ஸ் சீட் வந்து பாத்தீங்கன்னா காவியா பாத்தீங்கன்னா இதுல காவியாங்கிற கொஸ்டின்ஸே வரல, ஐடென்டிஃபை அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ இதுல வந்து நம்ம காவியாங்கிற கொஸ்டின்ஸ் எங்க இருக்குன்னு பார்ப்போம். காவியாங்கிற கொஸ்டின்ஸ் இங்க இருக்கு, 6th கொஸ்டின்ஸா இருக்கு. ஸோ 6th கொஸ்டின்ஸ்ல வந்து ஆக்சுவல் ஆன்சர் என்னன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி காவியாங்கிற கொஸ்டின்ஸ்ல ஆப்ஷன்ஸ் பாத்துக்குங்க. 4 ஆப்ஷன் இஸ் கிவன். அதுல கரெக்ட் ஆன்சர்ஸ் MCQக்கு D is the right answer,
தி 1 mark is given awarded. So in case right option இருந்ததுன்னா wrong option இருந்தா -0.33 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸோ தி ரைட் ஆன்சர் இஸ் டி. பட் ஹியர் இந்த கொஸ்டின் பேப்பர்ல டி வந்து பாத்தீங்கன்னா குட் நாட், வாஸ் நாட் அப்படிங்கிறது ஆப்ஷன் டில இருக்கு. ஸோ இதே நம்மளுடைய கொஸ்டின் பேப்பர் நம்ம ஆன்சர் பண்ண ரெஸ்பான்ஸ் ஷீட்ல வந்து பாத்தீங்கன்னா டில வந்து வேற ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ திஸ் இஸ் வாட் ஷஃபிள்ட் ஆயிருக்கும். ஸோ நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னாக்கா ஸோ ஆக்சுவல் ஆன்சர் வந்து டி தான். ஸோ அது வந்து ஆன்சர் கீழே வந்து டி இருக்கு. ஸோ அந்த டி வந்து ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர்ல குட் நாட், வாஸ் நாட் தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல வந்து பார்க்குற போது குட் நாட், வாஸ் நாட் நம்மளுடைய பேப்பர்ல சஃபர் ஆனதுல சி இருக்கு, ரைட். ஸோ இந்த சி தான் வந்து நம்மளை பொறுத்தளவு ரைட் ஆன்சர், ரைட். ஸோ நம்மளை பொறுத்தளவு ஆக்சுவல் ரைட் ஆன்சர். ஸோ இங்க அவங்க கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸ்ல டில போய் குட் நாட், வாஸ் நாட் வந்து பிளேஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால ஸோ இவங்க டின்னு கொடுத்துருந்தாலும் நம்மளோட டில வந்து வேற இருக்கிறதுனால அது ஆக்சுவல் என்ன ஆன்சர்னு வந்து பார்த்தோம்னா அது கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம கொடுத்துருக்கிற ஆன்சர்ஸும் சி கரெக்டான ஆன்சரா இருக்கு. ஸோ நம்மளுக்கு 1 mark கிடைச்சிடும் அப்படிங்கிற மாதிரி ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினா நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு 65 கொஸ்டின்ஸ் தான், ஈஸியாக ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும். நீங்களே மேனுவலை போட்டு பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கான ஒரு அப்ராக்சிமேட் மார்க் உங்களுக்கு கிடைச்சிடும். இதுல இருந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் டெவலப் ஆகலாம். ஸோ உங்களுக்கு இவ்வளவு மார்க் வாங்கியிருக்கு சார், என்ன மாதிரியான ரேங்க் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மால் வேரியேஷன் இருக்கலாம். சம் ஸ்டூடெண்ட்ஸ் சேலஞ்ச் பண்ணலாம், கொஸ்டின்ஸ் வந்து ராங்கா இருக்கு சார், இல்லை ஆன்சர் கீ தப்பா இருக்குன்னு சேலஞ்ச் பண்ணாங்கன்னா அதுல கொஞ்சம் வேரியேஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லெட்ஸ் see செகண்ட் கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதாயிருச்சு, ஓவர். தென் செகண்ட் கொஸ்டின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா there is a option is given, right. The right answer for Q2 இல்ல 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்ததுல இதுல வந்து ஆப்ஷன் செகண்ட் கொஸ்டின்ஸ்க்கான MCQ கொஸ்டின்ஸ் ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர், ரைட். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து என்ன கொடுத்துருக்கான்னு பார்ப்போம், கவுண்டர் ஃபீட், ரைட். ஸோ செகண்ட் கொஸ்டின்ஸ்க்கான ரைட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ கவுண்டர் ஃபீட். ஆப்ஷன் கூட மறந்துடலாம், ஏன்னா நம்மளுடைய ஆப்ஷன்ஸ் வேற மாதிரி மிங்கிளா இருக்கும். ஸோ தட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா கவுண்டர் ஃபீட்டுங்கிறது வந்து எங்க பிளேஸ் ஆயிருக்கு, ஸோ நம்மளுடைய ஆக்சுவல் இதுல அப்படின்னு வந்து பார்ப்போம். ஸோ இதுல வந்து முன்னாடி இந்த கொஸ்டின்ஸ் வரல, அதே மாதிரி. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10th கொஸ்டினா பிளேஸ் ஆயிருக்கு. இதுல ஆக்சுவல் ஆன்சர் வந்து கவுண்டர் ஃபீட் தான் ரைட் ஆன்சர், ரைட். ஸோ அது வந்து நம்மளுக்கு டி ஆப்ஷன்ல பிளேஸ் ஆயிருக்கு. பட் இவங்களுக்கு இருக்கக்கூடிய கவுண்டர் ஃபீட் ஆக்சுவல் கொஸ்டின் பேப்பர்ல இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் பேப்பர்ல ஆப்ஷன் ஏ. ஸோ கவுண்டர் ஃபீட் நம்மளுக்கு எங்க பிளேஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற வந்து பாக்குற போது உங்களுக்கு வந்து நான் ஆப்ஷன் டி சூஸ் பண்ணியிருந்தேன்னா நமக்கு இதுக்கு கரஸ்பாண்டிங் மார்க் வந்து வரலாம் அப்படின்னு சொல்றோம். நம்ம என்ன ஆன்சர் பண்ணிருக்கோம்னு பார்ப்போம். ஸோ ஆப்ஷன் டி வந்து இருக்கு. ஸோ ஆப்ஷன் டி தான் நம்ம சூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இது மாதிரி நீங்க ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா உங்களுக்கு என்ன மாதிரியான ஆன்சர்ஸ் வந்திருக்கு, ஆக்சுவலா என்ன வந்திருக்கு, உங்களுடைய பிளேஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் வந்து ரைட்லி எங்க இருக்கு, அதைய வச்சு நீங்க கரெக்டா இல்லையா ராங்கா இல்லையா. ஸோ ஆன்சர்னு ஒண்ணு நீங்க இதை மட்டும் பார்க்காம இந்த ஏபிசிடி மட்டும் பார்க்காம அந்த ஏபிசிடி கரஸ்பாண்டிங் ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் பேப்பர்ல எந்த பிளேஸ்ல இருக்கு, அது உங்களுக்கு கரெக்டான பிளேஸ்ல எங்க இருக்குன்னு செக் பண்ணி பார்த்து கம்பேர் பண்ணி அப்படியே நீங்க மேனுவலா போட்டு பார்த்துட்டு வந்தீங்கன்னா இன்கேஸ் நீங்க குவாலிஃபை ஆவீங்களா மாட்டீங்களா அப்படின்னு முடிவு பண்ணிட்டு பாசிட்டிவா உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட்டுக்கு டெஃபினட்டா உங்களுக்கு சான்சஸ் இருக்கு. நம்ம ஒரு பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன், கண்டெஸ்ட் ஆன்சர் கீ நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும். ஸோ கண்டெஸ்ட் ஆன்சர் கீழ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் எலக்ட்ரிக்கல் அந்த கொஸ்டின் நம்பர், நீங்க எது சேலஞ்ச் பண்றீங்களோ அந்த கொஸ்டின் நம்பர், ரைட். ஜஸ்டிஃபிகேஷன் உங்களுக்கு எந்த ரீசன்ல வாட் வே மெத்தட் யூ ப்ரொடியூஸ்டு ஆப்ஷன் வந்து நீங்க கிளைம் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க கொடுத்த ஆப்ஷன் டி, பட் யூ ஆர் கிளைமிங் ஆப்ஷன் ஏ. ஸோ வாட் வே இட் இஸ் ரைட் அப்படிங்கறத நீங்க டீடைலா சொல்யூஷனா நீங்க போடலாம். அதே மாதிரி உங்களுடைய டாக்குமெண்ட் ஏதாவது இருந்ததுன்னா இந்த இன்கேஸ் புக்ல இந்த மாதிரி இருக்கு சார், ஸோ இந்த கண்டென்ட்ல எப்படி இருக்கு அதெல்லாம் போட்டோ காப்பி எடுத்து கம்பைன் பண்ணி நீங்க வந்து லெஸ் தென் 10 MB PDF நீங்க அப்லோட் பண்ணிட்டு முக்கியமா நீங்க ரைட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அடுத்த ஸ்டேஜ் போனீங்கன்னா ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போனீங்கன்னா சப்மிட் கொடுத்தீங்கன்னா 500 rupees பேமெண்ட் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வரும். நீங்க உங்களுடைய ஆன்சர்ஸ்ல ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்தீங்கன்னா இந்த சாய்ஸ் நீங்க யூஸ் பண்ணி நீங்க கிளைம் பண்ணி ஒரிஜினல் ஆன்சருக்கு IIT ரூர்க்கி கொடுத்ததே உங்களால சேஞ்ச் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது சரியா இருக்கிற பட்சத்துல நீங்க பண்ணுனது உங்களுக்கு 500 ரீஃபண்ட் வந்துடும். இன்கேஸ் சரியா இல்ல சார் அப்படின்னா நீங்க உங்களுக்கு 500 rupees இஸ் லாஸ் அப்படிங்கிறது. ஸோ டெஃபினட்டா 1 or 2 times நீங்க ஒவ்வொரு ஆன்சர்ஸையும் நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு டைம் இருக்கும். ஸோ அந்த டைமுக்குள்ள நீங்க பாசிபிளா நீங்க கிளைம் பண்றதா இருந்ததுன்னா இந்த கொஸ்டின்ஸுக்கான ஆன்சர்ஸை கண்டெஸ்ட் பண்ணி நீங்க உங்களுடைய ஆன்சர்ஸ் கரெக்டா இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு மற்ற டோட்டல் ஆன்சர்ஸே மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மேபி சம் ஃபியூ கொஸ்டின்ஸ் அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அது வந்து ஃபைனல் ரிசல்ட் ஆன்சர் கீ வரையில தான் நமக்கு தெரியும். ரிசல்ட்ஸ் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கணும்.